ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கொச்சி. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்திரிக்காயை எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அப்போ எண்ணெய் தடவிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி கருக்கி எடுக்கணும். தோல் மட்டும் ஸ்கின்னு மட்டும் கருகும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது அமுந்துச்சுன்னா அதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வெந்த பின்னாடி அதை எடுத்து அப்படியே சூடாக இருக்கும் இல்லையா, தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டணும். ஆற விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தோல் அப்படியே பீல் பண்ணிங்கன்னா தானாகவே உதிர்ந்து வந்துடும். அதை எடுத்து இது மாதிரி தோலால் கருகின தோலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். மேஷ் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு என்ன ரெடி பண்ணணும்னா, ஆனியனு கொஞ்சம் நல்லா நிறைய போடணும். சில பேர் பச்சையாகவே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நாங்கள் பச்சையாக செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கின பின்னாடி தான் ஒன்று ஒன்றா போடணும். இதில் நான் என்னென்ன போடுறேன்னு கொஞ்சம் பாருங்கள் வீடியோவில். ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போடும்போதே கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு வதக்கணும். அப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அது வதங்கின பின்னாடி பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வர நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கின பின்னாடி அதில் தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி தெரியவே கூடாது நம்ம கண்ணுக்கு. அந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் நிறையா ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா வதங்குற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். கடைசியில் மஞ்சத்தூள் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி அது தண்ணியில் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதையும் போட்டு ஊற்றி இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வர மாதிரி வந்தோன்ட்டி அதை இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடணும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கத்திரிக்காயே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ என்ன ஊற்றுறேன், புளி கரைசல் தான் ஊற்றுறேன் வீடியோவில். புளி ஊற்றி இங்கே மேஷ் பண்ணி வச்சுருக்கேனே அதில் போடுவேன். போட்டு நல்லா கொதிக்க விடணும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை கொடுத்திங்கன்னா இன்னும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்மள்ட்ட கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி இல்லை. என்கிட்டலாம் கொத்தமல்லி 2 இலை தான் இருந்துச்சு. அதுக்காக கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை இல்லை, தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தவங்கள்ட்ட போய் வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். கடுகு இல்லைன்னா அதுக்கு பொதுவாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை இல்லைனாலும் விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். இஞ்சி இல்லை அப்படின்னா வெள்ளைப்பூடை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூளே யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா இன்னும் காரம் வேணும்னா எண்ணெயிலே வதக்கிறதுனால பச்சை மிளகா காரம் எடுக்காது. அதனால் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா காரமே எடுக்காது. எதுவுமே இல்லை நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறத வச்சு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது டேஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.